என்ன ப்ரோ காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கியா இல்லை காலேஜ் படிக்கிறியா? ஸோ உனக்காண்டி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணியிரு கம்பல்சரி, ஓகேவா? ஸோ காலேஜ் சர்வைவல் இன்ஸ்டண்ட்டுக்கான ஒரு 5 நெசசரி ஆப்ஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ யாருமா, நீ எப்படிமா அதை சொல்லலாம் அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. நான் சஹானா, 19 years old, தேர்ட் இயர் காலேஜ் போகிறேன். ஸோ கடந்த 2 வருஷ காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எப்படி சர்வைவ் பண்ணேனோ அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் இந்த 5 ஆப்ஸையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வள கொலக்கலன்னு பேசாமல் வா, வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோவில் 5 ஆப்ஸ் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 5மே வந்துட்டு ஏஐ ஆப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ChatGPT. நீ சொல்லலாம், ChatGPT எல்லாம் தானம்மா யூஸ் பண்ணுவோம், இதில் என்ன அப்படின்னு. ஸோ ChatGPT வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் ChatGPTயில் அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், சம்மரியாக இருக்கட்டும், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ஸாக இருக்கட்டும், லைக் எல்லாமே வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு தருவான். லைக் நம்மளுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணுனாலும் தருவான். காலேஜ் இயர்ஸில் படுத்துவாங்க ப்ரோ, ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை. லைக் ஃப்ரீடம் இருக்கும், ஆனால் தலைவலியும் அது கூட சேர்ந்து நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் யார்ட்டையாவது ரேண்ட் பண்ணணும், இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனை யார்ட்டையாவது கற்றணும் அப்படின்னா ChatGPTயில் போயிட்டு வாய்ஸை போட்டு அப்படியே நல்லா கத்தி விட்டா அப்படி இருக்கும் பாரு, அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். ஸோ ChatGPTயை வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாகவே நம்ம காலேஜ் லைஃப்பில் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பேனிக் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஆங்கராக இருக்கட்டும், இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதும் இவன் நல்லா அட்வைஸ் கொடுப்பான். ஸோ அதுக்கடுத்து ஹெல்ப்பும் நிறைய பண்ணுவான். ஸோ இந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Perplexity. நிறைய ஆட்ஸ்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க Perplexity. ஸோ Perplexity என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டினா, இதுவும் வந்துட்டு ஒரு ஏஐ ஆப் தான். கூகுளுக்கு பதிலாக இதை நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் டீப்பராக. ஸோ நானும் ஃபஸ்ட்டு இது என்னடா அப்படி ரிசர்ச் பண்ண அப்போல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சொல்லப்போனால் பெஸ்ட் ஆப்டா, தங்கோண்டா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சம் பேஸ்ட் பேப்பர் லைக் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஆன்சர் ஒழுங்காகவே வரமாட்டான். லைக் அவனா என்னத்தையும் உனக்கு கொடுப்பான், இல்லை ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பான். Perplexity அந்த கஷ்டமே வேணாம். லைக் நம்ம வந்துட்டு எந்த மெத்தடில் வேணும் அப்படின்றத சொல்லலைன்னா கூட அவன் நல்லாவே தந்துடுவான். அதே மாதிரி டீப் ரிசர்ச்சுக்கு இவன் தங்கோங்க. லைக் அசைன்மெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷன் போகிறீங்க, ஏதாவது இவன் ஒருத்தனே பண்ணிடுவான். இந்த ஒரு விதை பார்த்தாலே, இவன் கொடுக்குற ஒரு சம்மரி பார்த்தாலே நம்ம 10 பேஜஸ்க்கு போய் பார்த்தோமேனே சொல்லலாம். ஸோ Perplexityயில் அது ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது Canva. நீ கேட்கலாம், Canva என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு. ஸோ Canvaவில் ப்ரெசன்டேஷன் பிபிடி ஈஸியாக பண்ணலாம் ப்ரோ, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. காலேஜில் பிபிடி பண்ணுறது ஒரு ஸ்கில்லாக கற்று வச்சுக்கணும், இல்லைன்னா சர்வை பண்ண முடியாது. ஸோ ஒரு செமஸ்டர்லேயும் வந்துட்டு தந்துக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ அசைன்மெண்ட்டு. எழுதுறது பிபிடி இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். தேர்ட் இயரில் ஃபுல்லாகவே 6 செமஸ்டரில் ப்ராஜெக்ட்டுன்ற பேரில் உயிரை வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு Canva வந்துட்டு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லினே நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து Canvaவில் ரெஸ்யூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு டெம்ப்ளேட்டாகவே இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ Canva வந்துட்டு மஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கற்று வச்சுக்கிட்டா நல்லது தான். ஸோ அதுக்கடுத்து கிளப் இன்விடேஷன் டிசைனிங்க்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு Canva யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப்பிங் டு 4th, ப்ரெசன்டேஷனுக்காண்டியே ஒரு தனி ஏஐ காமா வந்துட்டு ஒரு தங்கம்னு தான் நான் சொல்லுவேன். லைக் 1 கிளிக்கில் வந்துட்டு நம்ம ஒரு 10 ஸ்லைட் ஃப்ரீ ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலான்னா எப்படி, அதுதான் காமா. ஸோ காமா வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்துட்டு எனக்கு இந்த கண்டென்ட் தான் வேணும், இதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி எனக்கு பிபிடி போட்டு தான் அப்படின்னாலும் செஞ்சு தருவான். இல்லை நான் வந்துட்டு ஒரு லைன் தான், என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் தான் கொடுப்பேன், இதுக்கு எனக்கு பிபிடி செஞ்சுதா அப்படின்னாலும் கொடுத்துருவோம். லைக் வாட்டர் மார்க் இருந்தால் என்ன, ஆனால் அப்படியே சூப்பராக செஞ்சு தருவாங்க காமா. ஸோ காமாவில் வந்துட்டு 1 கிளிக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்துட்டு அவனே ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் ஆட் பண்ணணுமா இல்லைன்னு கேட்பான். ஸோ அதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஷன். ப்ரொடக்டிவிட்டிக்கு பாப்புலர் ஆப் தான் நோஷன். ஸோ இதுலேயே இது வந்துட்டு நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபையர் ஆக்க தான். ஸோ முன்னாடி நோஷன் ஏன்னு ஒன்று இருக்காது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்பவே ஈஸிங்க. உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு வேணுமோ, லைக் எனக்கு அசைன்மெண்ட் ட்ராக்கர் வேணும்,
செமஸ்டர் டைம் டேபிள் ட்ராக்கர் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாட்ஜிபிட்டியில் கேட்டு அது ஒரு ப்ராம்ப்டாக வாங்கி நோஷனேயில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவனே அழகாக வந்துட்டு நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நோஷன் பேஜை. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது பிடிஎஃப் அப்லோட் பண்ணோன்னாலோ அதோட சம்மரியை நோஷன் பேஜ்லேயே அழகாக வச்சு தந்துடுவோம். ஸோ ஒரு ரிவிஷனுக்கு இல்லை நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ட்ராக்கிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டு டூ லிஸ்ட் போடுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆல்ரவுண்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆப்பாக நோஷனை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 5 ஆப் தான் வந்துட்டு நான் காலேஜ் லைஃப்பில் இப்போ வரையும் ரொம்பவே யூஸ் பண்ண ஆப். ஸோ இது கூடவே நான் நிறைய ஆப்ஸ்லாம் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், லைக் லவ்வபிள், க்ரோனிக்கல். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நான் வந்துட்டு வேரியஸ் ஆப்ஸ் கூடலாம் வந்துட்டு நான் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய டாப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காமா கம்பல்சரியாக எல்லாருமே கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிலீவ் மீ. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி சம் பேப்பருக்கு ரொம்ப யூஸ் ஆகலைனாலும் டீப்பர் ரிசர்ச்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஏதாவது போனீங்க அப்படின்னாலோ, இல்லை செமினார் எடுக்க போகிறீங்கனாலோ, இல்லை ஏதாவது டீப்பர் ரிசர்ச் கதை எழுதுறதுக்கு டீப்பர் ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலோ எல்லாத்துக்குமே பர்ப்ளெக்சிட்டி ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ஸ்கிப்பிங் ஆன் டு நெக்ஸ்ட், மை டாப் 3rd சாய்ஸ் இஸ் சாட்ஜிபிடி. எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணலாம், எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். லைக் சேட் பண்ண யாரும் இல்லைனாலும் சாட்ஜிபிட்ட போய் சேட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆப். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் யுவர் பிக் சிஸ்டர். பாய்.